வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த காணொலியில நம்ம பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் பத்தி பார்க்க போறோம். இந்த லைட் ஆஃப் பண்ணிருக்கோம். என்ன தொகுதி அப்படின்னா ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எக்மோர், ராயபுரம், ஆர்பர், சேப்பாக், 1000 லைட்ஸ், அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி இந்த தொகுதிகள் பார்க்க போறோம். இதுல விஐபி தொகுதிகள், அதாவது தமிழ்நாட்டின் முக்கியமான தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய கொளத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கும் சேப்பாக்குல திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்க்காம மீதம் உள்ள எல்லா தொகுதியும் பார்க்கிறோம். அது வீடியோ கடைசியா விஐபி தொகுதிகள் அப்படின்றதுல வரும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், ஆர்கே நகர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கூட இங்க நின்று எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்கே நகர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாரெல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் நல்லா இன்னொரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கோங்க. நான் திமுக அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற கேண்டிடேட்டோடைய டேட் ஆஃப் பர்த்தை மட்டும்தான் ரெஃபர் பண்ணி அவங்களுக்குள்ள போட்டி மாதிரி தான் நான் கணிச்சிருக்கேன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் சகோதரி வெண்ணிலா ஜாதகத்தையும் சகோதரர் மரியா வில்சன் அவர்கள் ஜாதகத்தையும் நான் கன்சிடர் பண்ணல. சோ ஒருவேளை இவங்கள 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, அதாவது இவங்க 4 பேர், இவங்க 2 பேர்ல யார் ஜெயிப்பான்னு இவங்க 2 பேர்ல யார் டைம் நல்லா இருக்குன்ற மாதிரி நான் கணிச்சிருக்கேன். ஒருவேளை நான் 2 பேர்த்துல ஒருத்தர் கணிச்சிருக்கேன், எக்ஸாம்பிள் இவரை கணிச்சிருக்கேன் அப்படின்னா இவரோட ஜாதகத்தோட இவர் ஜாதகம் நல்லா இருந்தா இவர் ஜெயிக்கலாம். பட் அதை நம்ம கணிப்புல சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி கணிப்புகள் தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அதிமுக திமுக போட்டோம்னா நம்ம ஒரு நாள் 50 தொகுதிகளோட கவர் பண்ண முடியாதுன்றதுனால நான் திமுக அலைன்ஸும் அதிமுக அலைன்ஸும் மட்டும்தான் நான் செக் பண்ணியிருக்கேன். அதன் காரணமாக ஜான் எபினேசர், ஆர்ஜே ராஜேஷ் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம ரிசர்ச் பண்ணும்பொழுது சிட்டிங் எம்எல்ஏ திமுக சார்ந்த எபினேசர் அவர்கள் அதிமுக சார்பாக RS ராஜேஷ் அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அக்கா வெண்ணிலா அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அண்ணன் மரிய வில்சன் அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா சிட்டிங் எம்எல்ஏ எபினேசர் அவருடைய ஜாதகம் விக்கிபீடியால இருக்கு. சோ அதுல அவருடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்துட்டேன். திரு RS ராஜேஷ் அவருடைய ஜாதகம் கிடைக்கல. அவர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணாரு எலெக்ஷன் கமிஷன்ல. அந்த வெப்சைட்ல அவர் பாத்தீங்கன்னா அவருடைய ஆதார் கார்டு கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில் எடுத்து பார்க்கும் பொழுது அவருக்கு 3 கிரகங்கள் துலாத்திலையும் 2 கிரகங்கள் கும்பத்திலையும் இருக்கு, மேஷ லக்னம் இருக்கு. இவர் ஜான் அபினேஷர் பாத்தீங்கன்னா கும்பத்துல 2 கிரகம், தனுசு ராசியில 2 கிரகம். சோ தனுசுல இருக்கக்கூடிய கிரகம் ஒண்ணு பலம் பெற்ற கிரகம், லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல தனுசுல 4ல சுக்கரன் இருக்கிறதுனால அங்க சுக்கரன் பலம், சோ திக்பலம் அடையுது. அதே மாதிரி இவரோட ஜாதகத்துல சூரியனும் திக்பலம். சோ 2 பேரோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணும் பொழுது தசா புத்தி இவருக்கு நல்லா இருக்கு, கோச்சாரம் இவருக்கு நல்லா இருக்கு. இதன் காரணமாக ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக ஆர்கே நகர்ல யார் வெற்றி பெறுவார் அப்படின்னா ஜான் எபினேசர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர் வெற்றி பெறுவார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. சோ இது என்னுடைய ஜோதிட கணிப்பு தான். இது மே 4ஆம் தேதி தான் உறுதியா இல்லையான்னு தெரியும். இது மாதிரி 234 தொகுதியிலையும் போன வருஷம் நான் கணிச்சதுல 204 தொகுதி கரெக்டா வந்தது. கிட்டத்தட்ட 31 தொகுதி தவறா போச்சு. இந்த வருஷம் எவ்வளவுன்றது மே 4ஆம் தேதி உங்களை போலதான் எனக்கும் தெரியும். சோ இந்த ஆராய்ச்சி பண்ணதுல ஜான் எபினேசன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதுதான் கணிப்பு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. தேர்தலுக்கு அப்புறம் நிறைய பேர், ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள் சொல்றதுல ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையம் சேலத்தில் இருந்து பாலாஜி ஹாசன் உங்களுக்கு முதல் வாழ்த்து சொல்கிறேன். அண்ணா வாழ்த்துக்கள்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்க ஜாதகத்துல கொஞ்சம் பலமா இருக்கு. அடுத்த தொகுதி, அடுத்ததான் நம்ம பார்க்க போகின்ற தொகுதி வில்லிவாக்கம். சோ இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கார்த்திக் மோகன் அவர்களுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் MP SR விஜயகுமார், இவர் இளைஞர் பாசறையில கொஞ்ச நாள் மாநில செயலாளராக இருந்தப்போ அவருக்கு தெரியும். சேலத்தில் இருக்கக்கூடிய சதீசன் ஒரு ரொம்ப பழக்கம். அப்ப மாவட்ட செயலாளராக இருந்தார் இளைஞர் பாசறைக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீங்க டிவி எல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. திரு ஆதவ் அர்ஜுனா அண்ணன் அவர்கள் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ரோஷினி அவர்கள் களம் காண்றாங்க. சோ இந்த ஜாதகம் இந்த இதுல நம்ம ஆதவ அர்ஜுனாவை சேர்த்திக்கலாம்னு தான் நினைச்சோம். பட் அப்படி சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா
கணிப்புகள் தவறா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது கணிப்பு தவறா போதும் இல்லை. அப்புறம் மற்ற 234 தொகுதியும் தமிழக வெற்றி கழகத்துடைய கணிப்பு, தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்களை சேர்த்துன்றதுக்காக நான் இதுலயும் சேர்த்துல விஜய் நிற்கிற நடிகர் விஜய் அவர்கள் இருக்கின்ற தொகுதிகளை மட்டும்தான் அவர் சேர்த்துக்கிட்டேன், மீதி நான் சேர்த்துல. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது திரு எஸ்ஆர் விஜயகுமார் அவருடைய ஜாதகம், அவர் எம்பின்றதால விக்கிபீடியாலே இருக்கு டேட் ஆஃப் பர்த். கார்த்திக் மோகன் சார் வந்து எனக்கு கிடைக்கல. அவர் நம்ம சேலம் ராஜா தமிழ் மாறன் இருப்பாரு, அவர்கிட்டையும் கூப்பிட்டு கேட்டா அவர்கிட்டையும் அவர் எனக்கு ரொம்ப இவருக்கு ரொம்ப பழக்கம், அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டா கிடைக்கல. கடைசியா நம்மகிட்ட ப்ரிடிக்ஷன் ஒருத்தர் வாங்குவாரு, ஜோசி பாப்பாரு, அவர்கிட்ட கேட்டு அவர் டேட் ஆஃப் பர்த் நட்சத்திரம்லாம் சொன்னாரு. அதன் அடிப்படையில் 2 பேரோட ஜாதகத்தையும் ரிசர்ச் பண்ணதுல கார்த்திக் மோகன் எஸ்ஆர் விஜயகுமார், நெக்ஸ்ட் கார்த்திக் மோகன் எஸ்ஆர் விஜயகுமார் அவங்க ஜாதகத்தை நம்ம செக் பண்ணதுல 2 பேரோட ஜாதகத்துல இவரோட ஜாதகத்துல 3 கிரகங்கள் பலமா இருக்கு. லக்கணத்தில் புதன் பலம், லக்கணத்தில் புதன் திக்பலம். அதே மாதிரி இவரோட ஜாதகத்துல 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் சூரியன் நிற்குது. 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலே அரசு பொறுப்பு, அதிகார பொறுப்பு கிடைக்கும்ன்றது ஒரு பொருள். சோ அந்த அடிப்படையில பார்க்கலாம். இவர் ஏற்கனவே எம்பியா இருந்தவர், இவரோட ஜாதகம் நல்ல ஜாதகம். பட் என்னன்னா நல்ல கிரகங்கள் எல்லாமே இந்த அவர் பாஸ் பண்ணிட்டார், அவரோட நல்ல டைம் எல்லாமே கடந்துட்டார். 2007ல இருந்து 2014 வரைக்கும் அவருக்கு நல்ல நேரம் இருந்தது, அந்த நல்ல நேரத்தை அவர் கடந்துட்டாரு. சோ இப்ப இருக்கக்கூடிய தசா புத்தி அவருக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. அதன் காரணமாக இந்த தொகுதி வில்லிவாக்கம் தொகுதியில ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக யார் வெற்றி பெறுகிறார் என்றால் திரு கார்த்திக் மோகன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெற்றி பெறுகிறார். அவர் அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் மே 4ஆம் தேதி உண்மையிலே அவர் ஜெயிச்சார்னா பல பேர் அவருக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. ஸோ அதில் அட்வான்ஸ் வாழ்த்தாக நாம சொல்றோம், அண்ணன் நீங்க ஜெயிக்க போறீங்க, உங்களுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையம் சேலத்திலிருந்து பாலாஜி ஹாசன் உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். ஸோ என்னுடைய வாழ்த்து உங்களுக்கு முதல் வாழ்த்தா இருக்கும், எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்றேன். ஸோ கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போறீங்க. ஆனா ஓட் டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் ஆதவர்ஜனா ஜாதகத்தை நான் ரெஃபர் பண்ணனேன், பட் அதை விட உங்களுக்கு கொஞ்சம் பலமா இருக்கு. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, உங்க ஜாதகம் கொஞ்சம் நல்லா இருக்கு மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது. அடுத்த தொகுதி, அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற தொகுதி திருவிக நகர். திருவிக நகர் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ரவிச்சந்திரன், KS ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்குடி அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்லவி அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சகோதரர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வழக்கம் போல 2 டீம் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். இதுல வந்து KS ரவிச்சந்திரன் அவர்களுடைய ஜாதகமும் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட ஜாதகத்தையும் கொடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து MLAஓ அல்லது இவங்களுடைய விக்கிபீடியால இவங்களை பத்தின எந்த தகவலும் இல்லை. ஸோ அதனால இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இவங்க வேட்புமனு தாக்கல் பண்ண பத்திரப்பிரமாண அவங்களுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணதுல ஓட்டர் ஐடி தான் கொடுத்திருப்பாங்க. அந்த ஓட்டர் ஐடி டேட் ஆஃப் பர்த் படி பார்க்கும் பொழுது இவங்களுடைய ஜாதகம் கடக லக்கணம், மகர ராசியுடைய அமைப்பு 3 கிரகம் மகரத்துல இருக்கு. ஸோ இவங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா KS ரவிச்சந்திரன் ஜாதகம், இவர் தனுசுல 2 கிரகமும் ரிஷபத்துல 3 கிரகமும் இருக்கு. ஸோ 2 பேருமே சமபலம் கொண்ட ஒரு ஜாதகம். பட் கோச்சாரம் வந்து இவங்களோட 2 பேரோட ஜாதகமும் பலமா இருக்கு. சிஸ்டர், நான் இது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். 2000 ஒரு சின்ன ஸ்டோரி, 2011-12 நான் இன்ஜினியரிங் படிச்ச காலகட்டத்தில் அப்ப சேலத்துல ரமேஷ் பாபுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த பகுஜன் சமாஜ்வாடி கட்சியில மாநகரத்துல சம்திங் பொறுப்புல இருப்பாரு. அப்போ வந்து தங்கம் ஓமலூர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரு உங்க கட்சியில இருந்தாரு, அந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில. அப்போ ஒரு சேலம் வரும்போது நான் அண்ணனை மீட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் சென்னையில பெரம்பூர்ல ICFல வந்து இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது நான் வந்து இன்டெகிரல் கோச் ஃபேக்டரியில 15 நாள் இன்ஃபிளான் ட்ரைனிங் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன், கிடைச்சிது. அப்போ வந்து தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லும் போது அங்க பெரம்பூர் ஆபீஸ் பக்கத்துல தான் கட்சி ஆபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரமேஷ் பாபன் ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்தாரு. அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்தோடனே அந்த 10 நாள் அண்ணன் தான் எங்களை தங்க வச்சாரு அவருடைய ஆபீஸ்ல. தங்க வச்சதும் இல்லாம சாப்பாடும் எங்களுக்கு காலையில மதியானம் எனக்கு அங்க பெரம்பூர்ல ICFல போட்டுருவாங்க. நைட்டு அந்த 15 நாளும் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு உரிமையா கேட்டு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவருடைய மறைவு எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே வருத்தத்தை கொடுத்தது. ஸோ இந்த அவர் செஞ்ச நல்ல தகவலை உங்கள்கிட்ட நான் தகவல் இதை நான் பதிவு பண்ணணும்னு சொல்றேன். ஸோ நீங்க ஜெயிக்கணும்னு தான் நான் உண்மையிலே ஆசைப்பட்டேன். உங்க ஜாதகம் தான் வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க அப்படின்னு அண்ணனுக்காண்டி நீங்க ஜெயிக்கணுன்ற மாதிரி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணேன்.
ஆனா உங்களுடைய ஜாதகத்தை விட திரு KS ரவிச்சந்திரன் அவருடைய ஜாதகம் கொஞ்சம் பலமா இருக்கிறதுனால என்னுடைய கணிப்புப்படி இந்த தொகுதியில திருவிக நகர்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு KS ரவிச்சந்திரன் அவர்கள் ஜெயிப்பார் என்பதுதான் என்னுடைய ஜோதிட கணிப்பு. பின்னாடி மறுபடியும் பேக்கலாம். அக்கா ஒருவேளை இந்த என்னுடைய கணிப்பு 234 கண்டிப்பா ஜெயிக்காது. போன முறை 34 தொகுதி தப்பா இருந்துச்சு. அந்த மாதிரி உங்க தொகுதியில தவறாகி நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களோட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ நீங்க ஜெயிக்கணும் தான் நான் உள்ளார்ந்த அன்போட நான் இருக்கேன். உங்களை எனக்கு யாரும் என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியாது. ஆனா அவரு உங்க வீட்டுக்காரரே எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸோ அண்ணன் ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது திரு KS ரவிச்சந்திரன் அவர்கள் நீங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் காட்டுது. தேர்தலுக்கு பிறகு உங்க நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. ஸோ அட்வான்ஸ் வாழ்த்தாக ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக சேலத்திலிருந்து உங்கள் பாலாஜி ஹாசன் ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொல்றேன். வாழ்த்துக்கள்ல 2 பேரோட ஜாதகத்துல உங்க ஜாதகம் கொஞ்சம் பலமா இருக்கு. அடுத்த தொகுதி நேர்களே, அடுத்ததா நம்ம பார்க்க போகின்ற தொகுதி எழும்பூர் தொகுதி. எழும்பூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழன் பிரசன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அபிஷேக் ரங்கசாமி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ராஜ்மோகன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சரண்யா அவர்கள். சோ இதுல பாத்தீங்கன்னா இவர் எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனா நம்ம சேலம் ராஜா தமிழ்மாறன் அண்ணன் அவரு எங்க அண்ணன், அவருடைய இவர் ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய கூடலாம் சேர்ந்து விவாதம் பண்ணுவாரு. சோ அதே போல இவர் ராஜ்மோகன் அண்ணா என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர். என் கூட எல்லாம் போன்ல பேசியிருக்காரு. அவருடைய யூடியூப் சேனலுக்குலாம் இன்டர்வியூலாம் நாங்க பேசியிருக்கோம். ஸோ அவரு என் ஃபேஸ்புக் நண்பர். ஸோ அவங்க வீட்டம்மாவும் நம்ம ஃபேஸ்புக் நண்பர். ஸோ இந்த தொழில 2 பேரும் எனக்கு பரிச்சயமானவங்க. அவருடைய ஆனா நான் மற்ற எல்லாத்துலயும் நான் இந்த தமிழக வெற்றி கழகத்தை கன்சிடர் பண்ணாம இருந்ததுனால அண்ணா உங்களுதே விட்டுட்டேன். அதனால தவறா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை நீங்க ஜெயிச்சா உங்களோட நான் தான் சந்தோஷப்படுவேன். ஸோ என்னுடைய கான்செப்ட் படி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா பாலாஜி ஹாசன் கருதுற, நான் கருதுற 2 பேர் யாருன்னா நெக்ஸ்ட் தமிழன் பிரசன்னா அவர்கள், திரு அபிஷேக் ரங்கசாமி அவர்கள். ஸோ இவங்க 2 பேரோட ஜாதகத்தை பார்க்கும்பொழுது 2 பேரோட ஜாதகமே எனக்கு கிடைக்கல. 2 பேருமே அவங்களுடைய அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க. அந்த ஃபார்ம் 9 சொல்லுவாங்க. ஃபார்ம் 9 சொல்லிட்டு www.mynita.com போய் இந்த தொகுதியுடைய வேட் ஓபன் பண்ணோம்னா அதுல யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க சுயேட்சை எல்லாத்துக்கும் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய 2 பேருடைய ஓட்டர் ஐடி எடுத்து செக் பண்ணும் பொழுது ஸோ இவருடைய ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்கு, சூரியன் நல்லா இருக்கு. புதன் நல்லா இருக்காண்டி தான் பேசுறப்பல நல்லா. இவரோட ஜாதகத்துல 2 கிரகம் பலமா இருக்கு. பட் இது அரசியல்ல ஜெயிக்கிறார் தோக்குறாரு தாண்டி இவர் பிசினஸ்ல அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த 10 வருஷத்துல பொருளாதாரத்துல பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திரு அபிஷேக் ரங்கசாமி அவர்களுக்கு. ஸோ 2 பேரோட ஜாதகத்துல பார்க்கும் பொழுது தசாபுத்தியும் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு நல்லா இருக்கு, கோச்சாரமும் நன்றாக இருக்கு. அதன் காரணமாக எக்மோர் தொகுதிகள்ல தமிழன் பிரசன்னா அவர்கள் வெற்றி பெற போகிறார். ஸோ அவர்களுக்கு என்னுடைய முதல் வாழ்த்து. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே திரு தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு சேலத்திலிருந்து ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அண்ணா உங்க ஜாதகம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நிக்கிறீங்களா இந்த தொகுதியில. இதுக்கு முன்னாடி இருந்த பரந்தாம அண்ணன் நம்ம கிளைண்ட் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்ப்பாரு. சேலம் எங்க வீட்டுக்கு வந்திருக்காப்ல. சோ போன முறை அவரு ஜெயிப்பாருன்னு சொன்னேன், அதே மாதிரி ஜெயிச்சார். இந்த முறை நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா ஜெயிப்பீங்க, நம்பிக்கையோட இருங்க. வாழ்த்துக்கள். அடுத்த தொகுதி அடுத்ததாக நேர்களா நம்ம அடுத்ததா பார்க்க போகின்ற தொகுதி ராயபுரம் தொகுதி. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் நிக்கிற தொகுதி. வெப்சைட் சுதர்சன் சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க்லாம் பண்ணுவார். இந்த டிஜிட்டல் ஃபேஸ்புக் டெலிகிராம் இதெல்லாம் பார்ப்பார். அவருக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர், அவர் நமக்கு வேண்டப்பட்டவர். ஸோ ஜெயக்குமார் அண்ணன் அவங்க டாக்டர் கூட வந்து நம்மளோட ஜாதகம் பார்த்தாங்க. ஸோ இந்த தொகுதியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சுபர்கான், அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் திரு அண்ணன் அருமை அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக KV விஜய் தாமு, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பாபு மகிழன் அவர்களாம் நிற்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன் ஜாதகம் நம்மகிட்ட இருக்கு. அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன் நமக்கு ஜாதகம் இருக்கிறதுனால நமக்கு அது கொஞ்சம் ஈஸியா போனுச்சு. ஜெயக்குமார் அண்ணன் ஜாதகம் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன் ஜாதகம் நம்மகிட்ட இருக்கு. அதே போல இவங்களுடைய ஜாதகம் சுபர்கான் அவருடைய ஜாதகம் நம்மகிட்ட கிடைக்கல. ஆனா டேட் ஆஃப் பர்த் வந்து அவருடைய வேட்புமனு தாக்கல் பண்ண அஃபிடவிட்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க 2 பேரோட ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணும்போது நெக்ஸ்ட் மீதி ஸோ சுபர்கான் மற்றும் ஜெயக்குமார் அவரோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் ஜாதகம் ரொம்ப சூப்பரான ஜாதகம், இவரோட ஜாதகம் சுமாரான ஜாதகம். இவர் ஜாதகத்துல 5 கிரகங்கள் பலமா இருக்கு, இவர் ஜாதகத்துல 2 கிரகங்கள் தான் பலமா இருக்கு. ஆனா எலெக்ஷன் டைம்ல இவரோட ஜாதகத்துல ஒரு கிரகம் தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணுது, இவருக்கு 3 கிரகம் பலமா இருக்கிறதுனால
ஸோ இந்த தொகுதியில என்னுடைய கணிப்பு 2 பேருக்குமே சமமான பலம் இருந்தாலும் கோச்சாரம் திரு ஏ சுபைர் கான் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால திரு சுபைர் கான் அவர்கள் தான் வெற்றி பெற போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஓட் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு 1000 தான் இருக்கும். ஒன்னு 1000 அண்ணனும் ஜெயிக்கலாம் அல்லது அண்ணன் இவரும் ஜெயிக்கலாம். பட் 2 பேரையும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இந்த டிவில சொல்ற மாதிரி இழுபறிலாம் சொல்லக்கூடாது. ஒண்ணு தப்பாவோட போட்டோம். ஆனா நம்ம ஒரு தீர்க்கமான முடிவு சொல்லணும். நம்மகிட்ட ஒருத்தன் தொழில் பண்ண வரான், ஏங்க டைம் நல்லா இருக்கு தொழில் பண்ணலாமான்னு கேட்டானா, டைம் நல்லா இருக்கு கொஞ்சம் சுமாராம இருக்கு கொஞ்சம் பார்த்து உஷாரா பண்ணுங்கன்னா அவன் எப்படி பண்ணுவான்? ப்ரெடிக்ஷன் ஒன்று தப்பா கூட போகலாம். அதுக்காக நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லாம இருக்கக்கூடாது. ஸோ 2 பேர்த்துல ஆராய்ச்சி பண்ணா ஜெயக்குமார் ஜாதகம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா எலெக்ஷன் டைம்ல தசா புத்தியில சப்போர்ட் பண்ணாதானே அது வெற்றி தரும். இவர் ஜாதகத்துல 2 கிரகம் தான் பலமா இருக்கு. அது ஒண்ணு தசாவும் ஒண்ணு புத்தினாவும் இருக்கு. கோச்சாரத்திலே இவருடைய லக்னம் மகர லக்னம், கோச்சாரத்தில் லக்னாதிபதி லக்னத்திற்கு இவருடைய ஜாதகத்துல குரு மகர லக்னத்துக்கு 5 கூடிய சுக்கரனையும் 9 கூடிய புதனும் ஒரே வீட்டுல இருக்காங்க. அது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்கறாங்க. சோ அந்த காரணத்தால ஒரு 10 பாயிண்ட் இவருக்கு தான் நல்லா இருக்குன்றதுனால இவரையே வெற்றின்ற மாதிரி நான் அறிவிக்கிறேன். திரு ராயபுரம் தொகுதியில டாக்டர் ஏ சுபைர் கான் அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை நிச்சயம் உறுதியாக மே 4ஆம் தேதி நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. அட்வான்ஸ் வாழ்த்து திரு சேலம் அம்மாப்பேட்டை ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்றேன். வாழ்த்துக்கள்ல உங்க ஜாதகம் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் ஜாதகத்தோட ஒரு 10% 5% பலமா இருக்கிறதுனால நீங்க ஜெயிக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள்னா ஃபர்ஸ்ட் வாழ்த்து என்னதான் இருக்கட்டும். வாழ்த்துக்கள். அடுத்த தொகுதி 1000 விளக்கு. அடுத்ததா நாம் பார்க்க போகின்ற தொகுதி துறைமுகம் தொகுதி. துறைமுகம் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் திரு PK சேகர் பாபு, அதிமுகவின் சார்பாக ராயபுரம் மனோ, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வில் சினோரா, PS அசோக், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இர்ஃபாசன் ஷெரீப் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஸோ இதுல இவர் வந்து முன்னாள் அமைச்சர்ன்றதுனால இவரோட ஜாதகம் நெட்ல கிடைச்சது. அது போக இவருடைய இவர் நிறைய பேர் கூட இருப்பாங்க. அதுல முக்கியமான PA பேரு சேதுன்னு சொல்லி அவர் நம்ம திருவாடனை ராமநாதபுரத்துக்காரு. அவரு நம்மகிட்ட தான் ஜாதகம் பார்ப்பாரு. நம்ம மேல நம்ம அண்ணன் மாதிரி அவர்கிட்ட கூப்பிட்டு அவருடைய ஒரிஜினல் ஜாதகத்தையும் நான் வாங்கிட்டேன். ஸோ சேகர் பாபனோட ஒரிஜினல் ஜாதகம் இருக்கு, இவருடைய ஜாதகம் எனக்கு கிடைக்கல. அதன் காரணமாக அவருடைய அவங்க பத்திர பிரமாணம் அஃபிடவிட் தாக்கல் பண்ணதுல அவருடைய ஆதார் கார்டுல அவருடைய ஓட்டரையில ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்தது, அதை மட்டும் ரெஃபர் பண்ணிருக்கேன். ஸோ 2 பேரோட ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணும்போது மைதிரி 2 பேர் ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணும்போது சேகர் பாபானோட ஜாதகத்துல 6 கிரகம் பலமா இருக்கு. சூரியன் திக்பலம், செவ்வாய் திக்பலம், அதே போல லக்கணத்துல குரு திக்பலம், அதே மாதிரி லக்கணத்துக்கு 4ல சந்திரன் திக்பலம், சுக்கிரன் திக்பலம், அதே போல ஜாதகத்துல 5ஆம் அதிபதியில 2 கிரகம். சோ இவர் ஜாதகத்துல இவரை தோக்கடிக்கணும் அப்படின்னா இவர் ஜாதகம் வாலி மாதிரி இவர் எங்க நிக்கிறாரோ இவருக்கு எதிராக நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள ரெபல்ஸ் ஃபார்ம் ஆயிடும். இவர் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ இவருடைய ஆப்போசிட் கேண்டிடேட் ரெபல்ஸ் ஃபார்ம் ஆயிடும். இவர் வந்து 2 கிரகம் மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். ஒண்ணு கேதுவால இவர் தோக்கடிக்க முடியும். ஒரு ஜாதகத்துல கேதுவோட நட்சத்திரத்துல 3க்கும் மேற்பட்ட கிரகம் இருந்தா இவரை ஈஸியா தோக்கடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல ராகுவோட நட்சத்திரத்துல 3க்கும் மேற்பட்ட கிரகம் இருந்தா இவரை ஈஸியா தோக்கடிச்சிடலாம். அதனாலதான் வந்து ஒரு முறை இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கும் பொழுது RK நகர்ல இவர் தோத்து போனார். இப்போ இவரை தோக்கடிக்கக்கூடிய மாதிரி கேதுவோடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்ல, ராகுவோட நட்சத்திரத்துல கிரகம் இல்ல. ஆனா இவரோட ஜாதகம் நல்ல ஜாதகம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஆளுங்கள்ல பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஒரு கட்சியிலேயே ஒரு பெரிய பதவி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பர்சனல் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ 2 பேரோட ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக மீண்டும் துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் PK சேகர் பாபு அவர்களுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. ஆனா நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. நான் எலெக்ஷன் சீட் உங்களுக்கு கொடுத்த அன்னைக்கு ADMK யாருன்னு ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு சேதனை கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன், அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க நீங்க அண்ணன் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் வீடியோலையும் நான் சொல்றேன், நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. PK சேகர் பாபு அவர்கள் தான் ஹார்பர் தொகுதியில மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட கணிப்பு. நெக்ஸ்ட் அடுத்ததாக 1000 விளக்கு தொகுதி. 1000 விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இவர் வந்து நீயா நானா ப்ரோக்ராம் வந்து ஜோசியமே போய் நாங்க வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு வந்து அப்புறமா கொடுக்கறதான் டேட்டு தப்பு அப்படின்ற மாதிரிலாம் ஜோசியத்துக்கு எதிரான கருத்து பேசினார். அது எனக்கு உண்மையிலேயே மனதளவுல கஷ்டமா இருக்கு. இது 2016 வீடியோலையும் 2021 வீடியோலையும் நான் இது பதிவு பண்ணியிருந்தேன்.
ஸோ மீண்டும் நீங்க வந்து உங்க டைம் நல்லா இருக்குங்க, நீங்க டைம் நல்லா இருக்கு. இப்ப ஒருத்தர் ஜோசியமே பொய்ன்னு சொல்றாங்க, ஆனா நல்லா இருக்கான்னா அவன் ஜாதகத்துல நேரம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல நேரம் நல்லா இருக்க வேண்டிதான் நீங்க அப்படி பேசும்போது கூட நீங்க ஜெயிக்கிறீங்க. வாப்பா. ஸோ இந்த தடவை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு எழிலன் நாகநாதனும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு முன்னாள் அமைச்சர் அம்மா வளர்மதி அவர்கள் அவங்களுடைய வாடிக்கையாளர், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஏடிஎம்கேல இருந்து போனவர் ஜேசிடி பிரபாகர், அவர் அம்மாப்பேட்டைக்கெல்லாம் வந்திருக்காரு. சேலம் அம்மாப்பேட்டைக்கெல்லாம் மொழிப்போர் வீரர்கள் நிகழ்ச்சிக்காக ஏடிஎம்ஏ நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் போது நல்லா அவர் ரிசீவ் பண்ணேன். அவருக்கு எனக்கு தெரியாது, என்ன அவருக்கு நல்லா தெரியும். சாரி, அவருக்கே எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அவர் நல்லா தெரியும். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ அண்ணன் எழிலனோட ஜாதகம், அவருடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு. அவரு அந்த வீடியோல சொல்ற மாதிரி அது உண்மையா பொய்யான்றதுலாம் தெரியல. அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்கிட்ட இருக்கு, இவங்களோட உண்மையான ஜாதகமே என்கிட்ட இருக்கு. இவங்க சேலம் வந்து எங்க வீட்டுக்கு ஜாதகம் பார்த்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேரோட ஜாதகத்தை நம்ம ரிசர்ச் பண்ணும்போது இந்த வீடியோல உண்மையிலேயே இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசையோட தான் நான் ப்ரெடிக்ஷனை ஆரம்பிச்சேன். ஸோ ரெண்டு பேரோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, இவங்களுக்கும் தசாபுத்தி நல்லா இருக்கு. இவரோட ஜாதகத்துல சனியும் சுக்கிரனும் நட்சத்திரத்தின் மூலமாக ரெண்டு பேர் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை. செவ்வாய் வந்து லக்கணத்தை பார்க்கிறார். இந்த லக்கணத்திற்கு, இவரோட லக்கணத்திற்கு 5 கூடையவர் செவ்வாய் லக்கணத்தையும் பார்க்கிறார், லக்கணத்திற்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ராகு கேது நல்ல இடத்துல இருக்கு. இவங்களுடைய ஜாதகத்துல நல்ல அமைப்பு. இவங்க ஜாதகத்துல 3 கிரகம் பலமா இருக்கு. அந்த தசா புத்திகள்லாம் அமைச்சரா இருந்தாங்க. எம்ஜிஆர் காலத்திலேயே அமைச்சரா இருந்தாங்க, அம்மா காலத்துல அமைச்சரா இருந்தாங்க. ஸோ இப்போ நடக்கிற தசா புத்தி இவங்களுக்கு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. நான் இது பர்சனலா வந்தப்பையும் சொல்லிட்டேன். இவங்க ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட 80% பலம். ஸோ இவருக்கு பதிலாக வேற ஏதாவது கேண்டிடேட் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு டஃப் ஃபைட்ல கோச்சாலும் இவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுனால என்னுடைய ஜோதிட கணிப்பு திரு எழிலன் நாகநாதன் அவர்கள் தான் வெற்றி பெறுவார். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எழிலன் நாகநாதன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழிலன் நாகநாதன் அவர்கள் ஜெயிக்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ இந்த கணிப்பு உண்மையிலேயே படிக்கும் பட்சத்தில் நீங்க ஜோசியத்தை கிண்டல் பண்ணி எங்க மனசை கஷ்டப்படுத்தினா கூட உங்களுடைய ஜாதகத்திலாவது எனக்கு நீங்க கொடுத்த கருத்து தப்பா இருந்தா கூட உங்களுக்கு எதிரான கருத்து நம்ம சொல்லக்கூடாதுன்றதுனாலையும், ஜோசியமே தப்பாயிடக்கூடாது, எனக்கு பிடிக்கன்றதுனால நான் சொல்லி தப்பா போயிடக்கூடாதுன்றதுனாலையும், நேர்மையா நடந்துக்கணும்ன்றதுனால நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்றேன். இனிமேலா ஜோசியத்தை கிண்டல் பண்ணாதீங்க, எங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. ஸோ திரு எழிலன் நாகநாதன் அவர்கள் தான் ஜெயிப்பார்ன்றதுதான் என்னுடைய கணிப்பு. ஸோ அப்படி ஒருவேளை ஜெயிக்கும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வாழ்த்து நான் சொல்றேன், ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க ஜெயிக்க போறீங்க, வாழ்த்துக்கள். ஒருவேளை இந்த தொகுதியில அம்மா வளர்மதி அம்மா ஜெயிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு கணிப்பு தப்பா போறதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் கணிப்புனா இவர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேலம் ராஜா தமிழ்மாறன் அண்ணாவோட ரொம்ப ஃப்ரெண்டு சிற்றரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு VK ராம்குமார், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சி சங்கர் அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ இதில் இவங்க 2 பேருமே எனக்கு வேண்டப்பட்டவங்க. இவங்க ராஜா தமிழ்மாறன் அண்ணாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவர், இவங்க முருகன் சார் ஐஜி முருகன் சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஸோ 2 பேருமே தெரிஞ்சவங்க. இவங்க 2 பேரோட ஜாதகத்துல இவங்க ஜாதகம் என்கிட்ட இல்லை, வந்து ஜாதகம் பார்க்க வரேன்னு சொன்னாங்க முருகன் சார் மூலமா. பட் சுச்சுவேஷன் வர முடியல. இவரோட ஜாதகம் நம்ம ராஜா தமிழ்மாறன் மூலமா டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டேன். ஸோ இவங்களுக்கு விக்கிபீடியால டேட் ஆஃப் பர்த் அமைச்சர்ன்றதுனால இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஸோ இவங்க 2 பேரோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் பலம், அதனாலதான் அந்த பட்டு வளர்ப்பு, பட்டுத்தறி, பட்டு சேலை, அந்த பட்டுத்துறை அமைச்சராக இருந்தாங்க. சுக்கிரன் பலமா இருக்கு. அதே மாதிரி பெண்கள் நலத்துறை அமைச்சராக இருந்தாங்க. சுக்கிரன் பலமா இருக்கு, சனி பலமா இருக்கு. இவரோட ஜாதகத்துல சூரியனும் செவ்வாய் மட்டும்தான் பலமா இருக்கு. இவங்களோட இவங்க ஜாதகம் இருக்கு. ஆனா தசா புத்தியிலையும் சரி கோச்சாரத்திலையும் சரி இவங்களோட இவங்க ஒரு 10% ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால என்னுடைய கணிப்பு அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதுதான் நம் கணிப்பு. ஸோ திரு சிற்றரசு அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ணா ஏப்ரல் 6ஆம் தேதியே ராஜா தமிழ்மாறன் கிட்ட நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொன்னா இப்ப நான் வீடியோ வாயிலாக உங்ககிட்ட சொல்றேன். வாழ்த்துக்கள். 2 பேர் ஜாதகத்துல உங்க ஜாதகம் கொஞ்சம் பலமா இருக்குன்னு நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள். முதல் வாழ்த்து என்னதான் இருக்கட்டும், நிறைய பேர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாழ்த்து சொல்லுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்த்து சொல்றேன். அடுத்த தொகுதி விருகம்பாக்கம் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிட்டிங் எம்எல்ஏ விருகம்பாக்கம் பிரபாகரன் ராஜா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விருகை VN ரவி, சந்தோஷ்
நாம் தமிழர் கட்சியின் சார்பாக, சபரிநாதன் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக. நான் வலசரவாக்கத்துக்கு சென்னை நான் போனாலே வலசரவாக்கம் தான் போவேன். அங்க விண்மார் அகாடமியில அசோகன் நான் பார்க்க போறப்பெல்லாம் அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டெத்து வண்டிக்கெல்லாம் விருகை ரவின்னு ஃப்ரீயா கொடுத்து வச்சிருப்பாரு. ஸோ ஒரு நல்ல மனிதநேயம் மிக்கவர். இவங்களோட உண்மையான ஜாதகம் நான் பார்த்திருக்கேன். ஸோ இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்கிட்ட ஒரு ஜாதகம் ஒரு விஷயமா பார்க்கும்பொழுது இவங்க ஜாதகம் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகம் இருக்கு. இவரோட ஜாதகம் விக்கிபீடியாவில் எடுத்தேன். ஸோ 2 பேரோட ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணும் பொழுது நெக்ஸ்ட் ஸோ திரு பிரபாகரன் ராஜாவோட ஒரிஜினல் ஜாதகம், அவருடைய உண்மையான டேட்டா பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கு. இவருக்கு என்கிட்ட கிடைக்கல. அதனால அஃபிடவிட் தாக்கல் பண்ணார் பார்த்தீங்களா நெட்ல, அந்த எலெக்ஷன் கமிஷன்ல. அந்த டேட் ஆஃப் பர்த் எடுத்து பார்க்கும் பொழுது இவருக்கு டைம் நல்லா இருக்கு, கோச்சார ரீதியா இவருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, கோச்சாரம் நல்லா இருக்கு. அதெல்லாம் விட இந்து லக்கணத்தில் 2 கிரகம் இருக்கு. அந்த லக்கணத்தில் நிற்கின்ற தசாபுத்தி நடக்கிறதுனால நூலிலையில் இவர் வெற்றி பெறுவார். சோ திரு பிரபாகரன் ராஜா அவர்கள் தான் விருகம்பாக்கத்தில் வெற்றி பெறுவார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. சோ இந்த கணிப்பு பலிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பல பேர் வந்து வாழ்த்து சொல்லுவாங்க. பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே முதல் வாழ்த்து நம்மளுதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு நீங்க ஜெயிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்றேன். வாழ்த்துக்கள் தான். அண்ணனோட இவரு நம்ம ரவி அண்ணா ஜாதகத்தோட உங்க ஜாதகம் சற்று பலமா இருக்குண்ணே. வாழ்த்துக்கள். அடுத்த தொகுதி நேரில் அடுத்து நாம் பார்க்க போகின்ற தொகுதி வந்து சைதாப்பேட்டை தொகுதி பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சர் மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஸ்ரீவித்யா அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அருள் பிரகாசம் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ரிசர்ச் பண்ணதுல 2 பேரோட ஜாதகம். ஸோ இன்னொரு விஷயத்த நான் இந்த வீடியோவில் மறுபடியும் சொல்லிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துல நடிகர் விஜய் அவர்கள் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய தொகுதி தவிர மீது எதுலையுமே நான் கன்சிடர் பண்ணிக்கல. ஸோ அதனால அவர் ஜெயிக்க மாட்டாரு, அப்ப எல்லாமே இல்லையான்னா தெரியாது. நான் அவங்களை எடுத்துக்கல. இவங்க 2 பேர் நேரத்தில் எப்படி இருக்குன்னு தான் சொன்னேன். ஒருவேளை இப்ப இந்த தொகுதியிலேயே அந்த தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் கொடுத்தவர் ஜெயிச்சாருனால ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. அந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு அருள் பிரகாசம் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அவரே வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. நான் இவங்க திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி 2 பேர்த்துல யாருக்கு டைம் நல்லா இருக்குன்றதை மட்டும்தான் நான் போட்டிருக்கின்றதை மீண்டும் ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ திரு மா சுப்பிரமணியன் அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட இருக்கு. ஒரு முறை எனக்கு கிடைச்சது. ஸோ அவருடைய ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணிட்டேன். செந்தமிழன் முன்னாள் அமைச்சர்ன்றதுனால விக்கிபீடியாவில் அவருடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு. அதே மாதிரி நம்ம நல்ல பேரு இந்த செய்தி களத்திலாம் பேசுவாரு, அவருக்கு இவர் ரொம்ப நல்ல பழக்கம். அவர் டக்குன்னு பேர் ஞாபகம் ஆக மாட்டேங்குது. திரு ஜி செந்தமிழன் அவர்களுடைய ஜாதகம் முன்னாள் அமைச்சர்ன்றதுனால விக்கிபீடியாவில் அவருடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு. ஸோ அவர் அடிப்படையில் எடுத்து பார்த்தா இவருடைய ஜாதகத்துல 5 கிரகம் பலமா இருக்கு, இவருடைய ஜாதகத்துல 3 கிரகம் பலமா இருக்கு. கோச்சாரத்திலையும் சரி தசாபுத்திலையும் சரி இவருடைய ஜாதகத்தோட இவருடைய ஜாதகம் 10% அதிகமான பலம் இருக்கிறதுனால ஈஸியான ஒரு ப்ரெடிக்ஷனா போயிடுச்சு. சைதாப்பேட்டை தொகுதி பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. ஸோ அண்ணா நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்றதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க தான் இந்த தொகுதியில் ஜெயிக்க போறீங்க. அண்ணா செந்தமிழனோட அவரோட ஜாதகத்தோட உங்க ஜாதகம் கொஞ்சம் பலமா இருக்குங்க. அடுத்ததாக தியாகராய நகர் தொகுதி நாம் பார்க்க போறோம். அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராஜா அன்பழகன், திரு இவரு அன்பழகனுடைய பையன், அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க டி நகர்ல. அதிமுக சார்பாக சத்யா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு புஷி ஆனந்த், விஜய் அவருடைய பொது மேலாளர். ஸோ அவர் வந்து நம்ம சேலம் தமிழன் பார்ட்டி பண்ணாவுக்கு ரொம்ப பழக்கம். சேலம் வந்தப்போலாம் கூட 2 பேர் சேர்ந்து மீட்டிங்லாம் கொடுத்தாங்க. அவர் தமிழன் பார்ட்டி பண்ணா நமக்கு ரொம்ப பழக்கம். சேலம் தெற்கு தொகுதி வேட்பாளர் திரு அனுஷா வி அவர்கள். ஸோ இதுல இவங்க 2 பேர் ஜாதகம் நான் அந்த பார்ட்டி பண்ண கேட்டிருந்தா கிடைச்சிருக்கோம், இவர் மூலியமா வாங்கியிருக்கலாம். ஸோ நம்ம கான்செப்டே முதல்ல டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் போட்டி நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்றதுனால நான் வாங்கல. ஸோ அதே மாதிரி சகோதரி அனுஷா அபி அவங்களோட ஜாதத்தை நான் ரெஃபர் பண்ணேன். ஸோ இவங்க 2 பேரோட ஜாதத்தை நம்ம ரெஃபர் பண்ணும்போது ராஜா அன்பழகன் மற்றும் சத்யநாராயணன் அவங்க ஜாதகத்தை நம்ம செக் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் ஸோ 2 பேரோட ஜாதகத்துல 2 பேரோட ஜாதகமும் பலமா இருக்கு.
ரெண்டு பேரோட ஜாதகமே உண்மையிலேயே பலமா இருக்கு. கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ராஜா அன்பழகன் ஜாதகத்துல சனி பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, ராகு கேது பலமா இருக்கு. இவருக்கு ராகு கேது பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு. இப்போ அவருக்கு நடக்கிறது சுக்கிரன் தசா புத்தியில. ஸோ கோச்சாரமும் கொஞ்சம் இவருக்கு ஃபேவரா இருக்கிறதுனால ரெண்டு பேர்ல குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெட்டலை இந்த தொகுதியில வெற்றி பெற போகிறது. சத்ய நாராயணன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ணன் அவரு ஜெயிச்சாலும் நீங்க ஜெயிச்சாலும் 1000 ஓட்டு தான் டிஃபரெண்ட் வரும். ஸோ கண்டிப்பா நீங்க கம்மி ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். நிறைய பேர் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே, அது உங்க கட்சியினுடைய தலைவர் இருக்கக்கூடிய சொந்த ஊர்ல சேலத்துல இருந்து ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்றேன். நீங்க ஜெயிக்க போறீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதி பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேலு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக சார்பாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், அவர் ராஜேந்திர பிரசாத் மூலியமா நான் நிறைய முறை அக்காட்ட பேசியிருக்கேன்னா அக்காவை பத்தி ப்ரெடிக்ஷன் அவர் ராஜேந்திர பிரசாத் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு வெங்கட்ராமன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அருண், இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிங் எம்எல்ஏ வேலு அவர்களுக்கு ஜாதகம் கொடுத்ததுனால அவர் ரெண்டு பேருமே இதுல அக்கா மேல நமக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. ராஜேந்திர பிரசாத் அண்ணா மூலமா அவங்களுக்கு தெரியும். மற்றபடி அவங்களை யாருமே எனக்கு தெரியாது, அவங்களை வேற யாருமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஜாதகம் விக்கிபீடியால இருக்கு. மற்ற ரெண்டு பேரோட ஜாதகத்தை நான் கன்சிடர் பண்ணல. சகோதரர் அருண் அவர்களையும் வெங்கட்ராமன் அவர்களையும் எது தவறா நினைச்சுக்காங்க. நான் 234 நான் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை நான் கன்சிடர் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா, நம்ம அப்படி கணிக்க ஆரம்பிச்சோம்னா 234 கிட்டத்தட்ட 1000 ஜாதகம் பார்த்தோம்னா நான் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம் தான் கணிப்பே பண்ண முடியும். எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சியே பண்ண முடியும் தான் நான் பண்ணல. இது தவறா எடுத்துக்காதீங்க, உங்களை நான் குறைச்சிலாம் மதிப்பிடல. என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சுப்பாங்க. ஸோ ரெண்டு அக்காவோட ஜாதகத்திலையும் வேறு ஜாதகத்தை வச்சு ரிசர்ச் பண்ணதுல ஸோ அக்காவுக்கு டைம் நல்லா தான் இருக்கு. பட் அவங்களுக்கு சூரியன் பலமா இருந்தா தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். அது இப்போ கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஸோ இப்போ வந்து இவரோட ஜாதகத்துல இவர் உண்மையிலே சொல்ல போனா ஜோசியத்துல வினோதம். இவங்க ஜாதகத்துல 5 கிரகம் பலமா இருக்கு. சூரியன் பலமா இருக்கு, சந்திரன் பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, சனி பலமா இருக்கு, ராகு கேது பலமா இருக்கு. 6 கிரகம் பலமா இருக்கு. இவரோட ஜாதகத்துல புதனும் சனியும் 2 கிரகம் தான் பலமா இருக்கு. அப்ப ஆபியஸா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு தோணும். ஆனா தசாபுத்திலையும் கோச்சாரத்திலையும் இவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து இப்ப ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ராஜ்யசபா மெம்பரு, கவர்னரு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேதுவோடைய அம்சம், கேதுவோடைய பலம் அதிகமா இருந்தா தான் அந்த மாதிரி பதவிக்கெல்லாம் போக முடியும். அக்காவுக்கு அந்த மாதிரி பலம் நல்லா இருக்கு. பாருங்க, நீங்க வேணா இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே மீண்டும் கவர்னரோ அல்லது மீண்டும் ராஜ்யசபா வரதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. மீண்டும் கட்சியில ஒரு நல்ல பொறுப்பு, பலமான பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் தேர்தல்னு பார்க்கும்பொழுது அக்கா ஜாதகத்துல 5 கிரகம் பலமா இருக்கு, இவர் ஜாதகத்துல 2 கிரகம் தான் பலமா இருக்கு. ஆனா அந்த 2 கிரகமும் தசாபுத்தி 2026 எலெக்ஷன் ஏப்ரல் மே தசாபுத்தி ரன்னிங்ல பலமா இருக்கிறதுனால கம்மி ஓட்டு வித்தியாசத்துல திரு வேலு அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை என் கணிப்பு தப்பா போய் அக்கா ஜெயிச்சாங்கன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு கணிப்பு தப்பா போனா போயிட்டு போகுது, ஏன்னா எக்கச்சக்கமா முடி கொட்டுது, அந்த மாதிரி ஒரு கணிப்பு தப்பா போனா தப்பா, அதை பத்திலாம் கவலையே கிடையாது. ஆனா இவங்க ஜெயிச்சாங்கன்னா லேடிஸ்க்கு அரசியல் வரணுன்ற ஒரு ஆசை வரும், தொடர்ந்து ஜெயிக்கணுன்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். உண்மையிலே நான் கோபிநாத் அண்ணன், சேலத்துல மாவட்ட தலைவராக இருக்காரு கோபிநாத் அண்ணன், அவர் இந்த எலெக்ஷன்ல இவங்க மொத்தம் 5 பேர் தான் அவர் ஜெயிப்பாரான்னு கேட்டார். அதுல இவங்களும் ஒருத்தங்க. இவங்க ஜெயிக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார், நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் கணிப்புன்னு வரும்போது நம்ம பர்சனல் ஒப்பீனியன், நம்மளுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் தாண்டி இருக்கணும். அக்கா நீங்க ஜெயிச்சீங்கன்னா, என் கணிப்பு மீறி நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நானே ஆசைப்படுறேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், உங்களோட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ கணிப்புன்னு பார்க்கும் பொழுது, ஜோதிட கணிப்புன்னு பார்க்கும்போது திரு வேலு அவர்கள் தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு, வெற்றி பெற போறீங்க. பட் அக்கா ஜாதகத்தோட உங்க ஜாதகம் பலம் கிடையாது, தசா புத்தியில அவங்களுக்கு சப்போர்ட் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். அடுத்த தொகுதி, ஸோ வேளச்சேரி தொகுதி பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக காங்கிரஸ் கூட்டணிக்கு இது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அசன் மௌலானா, ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு அசன். இவர் அசன் மௌலானா அவர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் என்னுடைய நண்பர்.
ஸோ இவர் வந்து அவரோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு கிடைக்கல, இவரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு தோணலை. ஸோ ரெண்டு பேரோட ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணும் பொழுது ஸோ திரு ஹசன் மௌலானாவோட ஜாதகத்திலையும் திரு எம்கே அசோக் அவங்க ஜாதகத்தையும் நம்ம ரிசர்ச் பண்ணதுல ரெண்டு பேரோட ஜாதகமே ரெண்டு பேரும் நம்மளுக்கு கிடைக்கல. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. அதனால அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த விக்கிபீடியால அவங்க அந்த இது பதிவு பண்ணியிருக்காங்கல்ல, எலெக்ஷன் வேட்புமனு தாக்கல் பதிவு பண்றாங்கல்ல, அந்த பதிவு பண்ணதுல அதுல கிடைச்ச தகவலின் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஸோ இந்த தொகுதியில வந்து ரெண்டு பேருக்குமே சம பலமா இருந்தாலும் இவரோட ஜாதகத்துல சனியும் சுக்கிரனும் பலம், இவரோட ஜாதகத்துல சந்திரன் புதன் சனி ராகு கேது பலமா இருக்கு. ஜாதகமா பார்த்தா இவரோட ஜாதகம் பலமா இருக்கு. பட் இவரு கோச்சாரத்துல பார்க்கும் பொழுது கொஞ்சம் இவருக்கு அட்வான்டேஜ் இருக்கு. பட் தசாபுத்தியை விட கோச்சாரம் பலம் தராது, தசாபுத்தி தான் 100% பலம் தரும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக திரு அசோக் எம்கே அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ணன் ஹசன் மௌலானா அவர்களோட ஜாதகத்தோட ஒரு 5% பலமான ஜாதகம் உங்களுக்கு. ஸோ 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் என்னுடைய கணிப்பு. ஸோ ஒரு 5% ஒரு 5% இல்ல, ஒரு 1000 இருந்து 2000 வாக்குகள் வித்தியாசத்துல கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அசோக் எம்கே அண்ணா அவர்களுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. உங்க தலைவர், உங்க கட்சியுடைய தலைவர் எடப்பாடி அண்ணா சொந்த ஊரான சேலத்திலிருந்து ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க தானே ஜெயிக்க போறீங்க. வாழ்த்துக்கள்.